கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பேச்சுலர்ஸ் மறக்காமல் ஈஸியான ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு 1/4 கப் முந்திரி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுலேயே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி நம்ம கடாயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வந்து 2 மினிட்ஸ் அடுப்புலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு தொட்டுக்கறதுக்கு வந்து வெறும் தயிர் பச்சடி மட்டும் இருந்தால் போதும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.